ஆஃபீஸில் ஏகப்பட்ட டென்ஷன், அதெல்லாம் கொஞ்சம் மறந்து வீட்டுக்கு வந்தா இங்கே அதுக்கு மிச்ச டென்ஷனாக இருக்கு. தியாக்கு என்னாச்சுன்னே தெரியல. அனு என்கிட்ட என்ன விஷயத்த மறைச்சிட்டு இருக்கான்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. கண்டிப்பாக அவங்க அம்மா வீட்டுக்கு போகல, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. இதெல்லாம் பார்த்தாதுன்னு அம்மா வேற ஒரு சைடு. அம்மா எப்போவுமே அனு எப்படி பேசினதே கிடையாது, ஆனால் அவங்க பேசினதுலேயே ஒரு நியாயம் இருக்கு. அனு எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு போயிருக்கணும், என்கிட்ட மட்டும் சொல்லிட்டு பாட்டுக்கு வெளியே போயிட்டா அவங்களும் கோவப்பட தானே செய்வாங்க. அனு ஒரு நிமிஷம் நில்லு. சொல்லுங்க, என்ன விஷயம்? பில்லோ எதுக்கு வாங்கிட்டு போறீங்க? கொடுங்க, நான் போய் தூங்கணும். என்ன அனு இது, வேற ரூம்ல போய் படுக்க போறியா? வேற ரூம்ல எல்லாம் ஒன்றும் இல்லை, தியாக்கு உடம்பு சரியில்லை, அதனால தியா கூட அந்த ரூம்ல படுக்க போறேன். தேவு சாப்பிட்டுட்டு வருவான், அவனை இங்க படுக்க வச்சுக்கோங்க. அனு என்னது இது? என்ன, குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அப்ப நான் அங்க தானே படுக்கணும், இங்க எப்படி தூங்க முடியும் நிம்மதியா? நான் அதை சொல்லல, கோவப்பட வேண்டியது நான். நீ எதுக்கு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு நடக்கிற? என்ன, நீங்க கோவப்படணுமா? ஆமா பின்ன. இப்பவும் நீங்க உங்க சைடு தான் கரெக்ட்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? எங்க மேல என்ன தப்பு இருக்கு? அப்புறம் என் மேல என்ன தப்பு இருக்கு? நான் காலையில எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போனேன். அத்தை என்ன அவ்வளவு கேள்வி கேட்கறாங்க, நீங்க எதுவுமே சொல்லாம சைலண்டா நின்னுட்டு இருக்கீங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? அவங்க கேட்ட கேள்வி எல்லாமே உண்மை அப்படிதானே நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? அதான் அவங்க கேட்டாங்கல்ல என் மூஞ்ச பார்த்து, நீ எங்க போனியோ எவன் கூட போனியோ அப்படின்னு. அப்ப உங்க மனசுலயும் அதே கேள்வி தானே இருக்கு. அனு பேசுறது கொஞ்சம் பார்த்து பேசு, யாருக்கிட்ட பேசுற எப்படி பேசுறன்னு புரிஞ்சுக்கிட்டு பேசு. அதை நான் உங்ககிட்ட சொல்லணும். அத்தை என்ன அவ்வளோ கேள்வி கேட்டாங்க, அது கூட எனக்கு வருத்தமா தெரியல. ஆனா அவங்க அவ்வளோ பேசும்போது தலையை குனிஞ்சிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி நின்றுட்டு இருந்தீங்கல்ல, அதுதான் எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு. அனு அகில் கூட எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசினா, ஆனா நீங்க அத்தை அவ்வளவு கேவலமா என்னை பத்தி கேட்குறாங்க. நீங்க எதுவுமே பேசாம நின்றுட்டு இருந்ததுதான் எனக்கு இப்பவும் கஷ்டமா இருக்கு. எனக்கு உங்க மேல எந்த கோபமும் கிடையாது, ஆனா எனக்காக ஒரு பர்சன்ட் கூட நீங்க சப்போர்ட் பண்ணி பேசலன்னு தெரியுப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு. அத்தைக்கு என்ன திட்டுறதுக்கு அடிக்கிறதுக்கு எல்லா உரிமையும் உண்டு, ஏன்னா இந்த வீடு என் வீடு, இங்க இருக்கிறவங்க எங்க அம்மா அப்பா மாதிரி தான் எனக்கு. ஆனா எதுவுமே தெரியாம என்னை பத்தி எவ்வளவு தப்பா பேசினாங்க. அனு சாரி அனு, நான் எதுவும் தெரியாம கோவப்பட்டுட்டேன். ஒரு வார்த்தை அவங்க கிட்ட சொல்லியிருக்கலாம், அனு என்கிட்ட சொல்லிட்டு தான் வெளியே போனா அப்படின்னு. அதை மட்டும் நீங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்லியிருந்தா அத்தை என் பத்தி இவ்வளவு பேசியிருக்க மாட்டாவ. சரி அனு அழாத, இனிமே இப்படி நடந்துக்க மாட்டேன். இனிமே நடந்துட்டு எதுக்குங்க? அதான் எல்லாரும் என்னை பத்தி தப்பா பேசிட்டாங்கல்ல, பேசின எந்த வார்த்தையும் திரும்ப எடுக்க முடியாது. அகில் என்ன சப்போர்ட் பண்ணி பேசினால, அதுல பாதியாச்சும் நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, எனக்கு அது மட்டும் போதும். நான் தியா கூட ரூம்ல படுத்துக்கிறேன், நீங்க தேவ் கூட இங்க படுத்துக்கோங்க. அனு இங்கே தூங்கணும், எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. எதுக்கு? அதுக்கும் அத்தை என்னதாவது சொல்லிட்டு இருப்பாங்க. குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, இப்போ உனக்கும் புருஷன் கூட தான் தூங்கணுமான்னு கேவலமா கேட்டாங்கன்னா அவ்வளோதான். அப்படியெல்லாம் கேட்க மாட்டாங்க அனு. உங்களுக்கு தெரியுமா அத்தை இப்படியெல்லாம் பேசுவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அனு இப்ப கேட்கலாமா வேண்டாமான்னு எனக்கு தெரியல. கேட்டா நீ மறுபடியும் கோவப்படுவியோன்னு பயமாவும் இருக்கு. ஆனா நமக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்துச்சுன்னா அது அப்பவே கேட்டுறணும்ல, அதுக்காண்டி கேக்கேன். கேளுங்க, அதான் ஒவ்வொருத்தங்களும் மூஞ்ச பத்தி என்னென்ன கேள்வி கேட்கறாவ, நீங்க கேட்கறது என்ன எனக்கு ஹர்ட் ஆகவா போகுது? அனு காலையில அம்மாவை கூட்டிட்டு வரேன்னு போனேல்ல, உனக்கு முன்னாடியே உங்க அம்மா இங்க வந்துட்டாங்க. நீ ஏன் இவ்வளோ லேட்டா வந்த? தூர தள்ளி போங்க. யானு கோவப்படுக, இப்ப நான் என்னதான் கேட்டுட்டேன்? நீங்களும் உங்க அம்மாவை மாதிரி தான், கேவலமான புத்தி, அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன்ல. சரி அனு சாரி, தெரியாம கேட்டுட்டேன். என் மனசுக்கு எதுவும் தோணுச்சு, அதனாலதான் கேட்டேன். தப்பா இருந்தா மன்னிச்சிரு. உங்க அம்மா இங்க வந்தப்போ அனு உங்களை தானே கூப்பிட அங்க வந்தான்னு சொன்னேன். அதுக்கு அனு அங்க வரவே இல்லையான்னு ஒரு வாட்டி சொன்னாங்க, அதனாலதான் நான் அப்படி கேட்டேன். அம்மா எதுக்கு அப்படி சொல்லணும்? அதுதான் எனக்கு தெரியல. அதனாலதான் எங்க அம்மா உன்னை ஏதோ திட்டினப்போ நான் பேசாம நின்னேன், எனக்கு தெரியாம நீ எங்கேயும் போயிருக்கியோ அப்படின்ட்டு. ஐயோ கடவுளே, நான் எவ்வளோ போய் சொல்லிட்டு இருக்கேன், எல்லாம் இந்த அகில் பையனால. பாவம், இவர் வேற மூஞ்ச பாவம் போல வச்சுட்டு ஒன்னொன்னா கேட்டுட்டு இருக்காரு. என் மேல தப்ப வச்சுட்டு நான் என்னாடி நடிச்சிட்டு இருக்கேன். பேசாம அகிலோட விஷயத்த சொல்லிடலாமா? சொன்னா எதுவும் பிரச்சனை வந்துருமோ? எனக்கு வேற இவருக்கு தெரியாம ஒரு வேலை பண்றது மனசு உறுத்தலாவே இருக்கு. சொல்லலாமா வேண்டாமா? சொன்னா எதுவும் தப்பா நினைச்சுப்பாரா? இப்போதைக்கு வேண்டாம், எப்பயாவது நல்ல மூடுல இருக்கும்போது சொல்லலாம். இப்ப இவரை கொஞ்சம் சமாதானப்படுத்திட்டு நாம போய் தூங்க வேண்டியதான். என்னானு? ஏங்க அம்மா வாயை தவறி எதுவும் சொல்லியிருப்பாங்க, அதுக்கு நீங்க இப்படி எல்லாம் கேட்கறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமானு, நான் கேட்டிருக்க கூடாது, சாரி. தயவு செஞ்சு உங்க அம்மா இதுக்கப்புறம் ஏதாவது பேசுனாங்கன்னா எனக்காக சப்போர்ட் பண்ணி ஒரு வார்த்தை பேசுங்க. நீங்க எல்லாம் இப்படி பேசாம இருக்கும்போது எங்களுக்குலாம் எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அகிலும் உங்களை மாதிரி தான் இருந்தா, சின்ன வயசுல அவங்க எல்லாரும் சொல்றத அவனும் தலையை ஆட்டிட்டு இருந்தான். ஆனா இன்னைக்கு அத்தை இப்படி பேசினதோடி எனக்கு அவன் சப்போர்ட் பண்ணி பேசலையா? அத்தையை எதிர்த்து பேசுனது தப்பு தான், ஆனா நியாயம் எந்த பக்கம் இருக்கோ அங்கே நம்ம நின்று பேசுறதுல தப்பே கிடையாது. என்ன மாதிரி தானே அந்த பொண்ணு ஜானு வந்தாலும் இப்படியே ஃபீல் பண்ணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன்.
நம்ம எல்லாமே சுயமா யோசிக்கணும். நமக்குன்னு ஒரு டிசிஷனே இல்லாம இருக்கக்கூடாது. நம்மள இவ்வளோ பெரியவங்க ஆயிட்டலாம், நம்ம லைஃப்ல நம்ம டிசிஷன் எடுக்கலாம்ல, அதுல தப்பே கிடையாது. இன்னும் அவங்க சொல்றதையே கேட்டுட்டு நிக்கிறது தப்புங்க. ஃபர்ஸ்ட் அகிலையும் நான் இப்படி தான் நினைச்சேன், பாவம் அந்த பிள்ளை ஜானு வந்ததுக்கப்புறம் இப்படி தானே அப்படின்ட்டு. ஆனால் இன்னைக்கு அவன் எனக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க அம்மா கிட்ட கத்துனால, இப்போ சொல்லுங்க கண்டிப்பாக ஜானும் அகிலும் ஹாப்பியாக இருப்பாங்க. அவளுக்கு ஒன்றுனா அவனோட வாய்ஸ் அவன் ரைஸ் பண்ணுறதுக்கும் யோசிக்கவே மாட்டான். ஆனால் நீங்கள் மட்டும் ஏங்க இப்படி இருக்கீங்க? தெரியல அனு, அவங்கள எதிர்த்து பேசவே வரமாட்டேங்குது. சரிங்க, இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. அவங்க டிசிஷன் எடுப்பாங்க, நீங்கள் அதுபடியே நடந்துக்கோங்க. நான் இப்போ என் குழந்தை கூட போய் தூங்குறேன். அனு இங்கேயே தூங்க. ஐய, என்ன இது சின்ன பிள்ளை மாதிரி? ப்ளீஸ் அனு. சை, உங்களுக்கு வெக்கமாவே இல்லையா? நான் போறேன். அனு நில்லு. ஐய, என்ன இந்த மனுஷன்? என்ன உங்களுக்கு சின்ன பிள்ளைங்க மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? கல்யாணமாயி இவ்வளவு வருஷம் ஆச்சு, 2 குழந்தையும் பெத்தாச்சு. இப்பதான் இவங்களுக்கு ஓவரா ரொமான்ஸ் கேக்குது. பேசாம போய் படுத்து வாங்குங்க போங்க. அனு ஒரு நிமிஷம் இங்க வாயேன். நான்லாம் வரமாட்டேன். ஒரு நிமிஷம் வா அனு. என்ன சொல்லுங்க? சாரிம்மா, நான் உனக்காக சப்போர்ட் பண்ணி பேசாததுக்கு. இனிமே எப்பவும் இப்படி நடக்காது சரியா? இனிமே என்னால உன் கண்ணிலேருந்து ஒரு துளி கண்ணீர் வராது. சரி பார்க்கலாம். அட சத்தியமா தான் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் போட்டா? சரி ஓகே போ. வேற என்ன பண்றது, குழந்தைக்கு தான் உடம்பு சரியில்லைல்ல. அனு ஒன்று பண்ணு, நீ இங்கே படுத்துக்க. தியாவே இங்கே ரூம்ல கூட்டிட்டு வந்து படுக்க வை. நானும் தேவாவும் அங்க படுத்துக்கிறோம். வேண்டாங்க, அவ தூங்கிட்டா. இப்ப எடுத்துட்டு வந்து இங்க போட்டா எந்திரிச்சிருவா. சரி அப்போ நைட்டு ஏதாவதுன்னா தேவைன்னா கூப்பிடு சரியா? சரி சரி போ. சே பாவம் அனு, அவளை நான் இப்படி ஹோல்ட் பண்ணியிருக்க கூடாது. ஐயோ, காய வச்ச துணியை வேற எடுக்கல. இன்னைக்கு அதுக்கு என்னெல்லாம் சொல்ல போறாங்களோ தெரியல. இங்க நடந்த கலவரத்துல துணியை வேற எடுக்கல. கிச்சன்லேயே ஒரு வேலை முடியல. மல்லிகா காலை வேற இன்னைக்கு இங்கே ஸ்டே பண்ண சொல்லியாச்சு. அவங்க ஒத்தைக்கு எல்லா வேலையும் எப்படி முடிக்க முடியும்? நானும் கொஞ்ச நேரம் நின்னாதான் எல்லா வேலையும் முடியும். அனு, ஐயோ அத்தை இப்ப எதுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியலையே. காலையில தந்த கூடையே எனக்கு இன்னும் மனசுல இருந்து போகல. அதுக்கு முன்னாடி அடுத்து வந்துட்டாவ. என்னத்த சொல்லுங்க? துணி காயப்பட்டதை எடுத்துட்டு இருக்கியோ? ஆமாத்த, இன்னைக்கு வீட்டில் ரொம்ப வேலை இருந்துச்சா, காயப்பட்ட துணியை எடுக்க மறந்துட்டேன். அதான் நைட் எதுவும் மழை வந்துடக்கூடாதுன்னு எடுத்துடலான்னு வந்துட்டேன். அப்படியா? சரி ஏம்மா ஞாபகம் இல்லையோ? ஐயோ வாய கலறாங்களே. சரி விடுமா, உள்ள எல்லா வேலையும் முடிஞ்சிட்டா? இல்லத்த, இன்னைக்கு தியாக்கு உடம்பு சரியில்லாம போனதுல எனக்கு எந்த வேலையுமே நடக்கல. அதனால மல்லிகாக்காவை நிக்க சொல்லியிருக்கேன். அவங்க பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டு இன்னைக்கு இங்கேயே படுத்துக்கிட்டேன்னு சொன்னாவ. அவங்க உள்ள பாத்திரங்கள் வீட்டு இருந்தாவளா, அதனாலதான் நான் துணியெல்லாம் எடுத்துட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? சரிம்மா. அனு உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். ஏம்மா ஜுவாலி முடிஞ்சு இன்னைக்கு என்னெல்லாம் கலவரம் நடக்க போவோம்? என்ன விஷயத்த சொல்லுங்க? அனு இன்னைக்கு காலையில நான் பேசினதா இவங்க மறுபடியும் அதுலேருந்து கண்டினியூ பண்ண வந்திருக்காங்களா இல்லை மன்னிப்பு கேட்க வந்திருக்காங்களான்னு கூட தெரியல. எனக்கு மூஞ்ச பார்த்தாலே பயமா இருக்கு. காலையில என்னத்த? அனு காலையில நான் ஒன்று அப்படி பேசினது எனக்கு மனசு உறுத்தலா இருந்துச்சுமா. என்னதான் இருந்தாலும் நான் ஒன்று அப்படியெல்லாம் பேசியிருக்க கூடாது. பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாம போச்சா, அந்த நேரம் பார்த்து நீ இல்லை தியா ஒரே அழுகு அம்மிட்ட போகணும்னு. அதான் நீ வெளியே போயிருக்கேன்னு தெரிஞ்சதும் எனக்கு கோவம் வந்துட்டுமா. நீ வந்ததோடி நான் உன்னை பிடிச்சி கத்திட்டேன், ஏதோ சொல்லிட்டேன், வாயில ஏதோ வார்த்தை வேற வந்துட்டு. என்ன மன்னிச்சிருமா, நான் வேணும்னு எதுவும் பேசல. அனு என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுமா. நீ என்கிட்ட பேசாம இருக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்கு. பரவாயில்ல அத்தை, இருக்கட்டும் விடுங்க. சாரிம்மா, உன் வீட்டில் கூட ஒன்று இப்படியெல்லாம் பேசியிருக்க மாட்டாவ. அகில் சொன்னது கரெக்டு தான். மாயாவை யாராவது இப்படி பேசியிருந்தா என்னால் தாங்கிக்கிட முடியுமா? உங்க அம்மாக்கும் அப்படிதானமா இருந்திருக்கும். இருந்தாலும் அவங்க எதுவுமே என்கிட்ட எதிர்த்து பேசாம அவங்க பாட்டு கிளம்பி போயிட்டாவ. சாரிம்மா, என்ன மன்னிச்சிரு. இனிமே என் வாயில இப்படி ஒரு வார்த்தை வரவே வராது. இருக்கட்டும் அத்தை, பிரச்சனை இல்லை. என்னதான் இருந்தாலும் அம்மா வேற மாமியார் வேற. ஐயோ அனு அப்படி பேசாதம்மா. நீ கல்யாணமாய் வந்து எவ்வளவு வருஷம் ஆகு? இப்ப வரைக்கும் உன்னை என் சொந்த மகளா தானே பார்த்திருக்கேன். எனக்கு 2மே ஆம்பளை பிள்ளைங்க. எனக்கு பொம்பளை பிள்ளைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். என் தங்கச்சிக்காவது பொம்பளை பிள்ளை பிறக்கும்னு வெயிட் பண்ணா முதல்ல ஆதி பிறந்தான். அப்பவும் நான் நினைச்சேன் இந்த வீட்டுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை வராதான்னு. கடைசியில மாயா வந்தா. அவ என் தங்கச்சி பிள்ளையா இருந்தாலும் என்னதான் அவ ஃபர்ஸ்ட் அம்மானு கூப்பிட்டா. எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இல்லாம போச்சேன்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். அதுக்கப்புறம் தான் அபிக்கு கல்யாணமாயி நீ வந்ததுக்கு அப்புறம் நீ தான் என் பொண்ணுன்னு என் மனசுல நான் சொல்லி இப்ப வரைக்கும் நான் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன். உன்னை என் மருமகளா இல்ல, என் பொண்ணாதான் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். அந்த உரிமையில எதோ பேசிட்டேன். இருந்தாலும் பொண்ணாவே இருந்தாலும் ஒரு சில வார்த்தைகள் நம்ம பேசியிருக்க கூடாது. அது என் வாய் தவறி வந்துட்டு. நீ என்ன மன்னிச்சிருமா. பரவாயில்ல அத்தை, அந்த நேரத்தில் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அப்புறமா நான் யோசிச்சு பார்த்தேன், நான் பிள்ளைய கவனிக்காம இப்படி போயிருக்க கூடாது. ஆனால் சத்தியமா சொல்லுங்க அத்தை, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் போனேன், வேற எங்கேயுமே நான் போகலை. போகும்போது அவகிட்ட சொல்லிட்டு தான் போனேன். ஆனால் அந்த இடத்துல அவங்க வாயை திறந்து எதுவுமே பேசாமே நின்றுட்டாவ. அவங்க சொல்லியிருந்தா கூட உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைம்மா, யார் என்ன பேசியிருந்தாலும் சரி, நான் உன்னை விட்டு கொடுத்து பேசியிருக்க கூடாது. உன்னை நான் அந்த மாதிரி ஒரு வார்த்தையில திட்டியிருக்கவும் கூடாது. ஐயோ என்ன இவங்க காலையில வில்லியா இருந்தவ இப்போ இப்படி மாறிட்டாங்க. இவங்கெல்லாம் இப்படி பேச எனக்கு மனசு உறுத்தலா இருக்கு. நான் இவங்க கிட்ட போய் சொல்லிட்டு வெளியே போயிட்டேனே அப்படின்னு. என்ன அனு
யோசிச்சுட்டு இருக்க? ஒன்றும் இல்லாத, நீங்க மறுபடியும் என்கிட்ட வந்து பேசினதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்க என்கிட்ட வந்து சாரி கேட்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நீங்க பேசினதுல எந்த தப்பும் இல்லை. நான் உங்ககிட்ட எல்லாம் சொல்லாம வெளியே போயிருக்க கூடாது. தப்பு என் மேலதான். இருந்தாலும் நீங்க என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டீங்களா, அதுவே எனக்கு சந்தோஷமா இருக்கு. சரி மக்களே, எனக்கு இனிதான் நிம்மதியா உறக்க வரும். போய் படுத்தே மத்துக்க, உங்ககிட்ட நாளைக்கு பேசிக்கிடலாம் அப்படின்னு. எனக்கு நிம்மதியா உறங்கவே முடியல. அங்கே எங்கேயும் திரும்பி படுத்து, சரி என்ன ஆனாலும் சரி நீ உறங்கினாலும் உன்னை எழுப்பி இன்னைக்கு பேசிட்டு தான் போய் படுக்கணும்னு நினைச்சுதான் வந்தேன். பார்த்தா நீ இங்க நின்றுட்டு இருக்க. நீங்க பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கும் நிம்மதியா இருக்கு. இனிமே தான் போய் நிம்மதியா படுத்து உறங்க போறேன். இன்னைக்கு நடந்த கலவரத்துல யாரும் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கே போகல பத்தியம்மா. ஆமாத்த, தியாக்கு இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. காய்ச்சலும் நல்லா விட்டுட்டு. வேணும்னா நம்ம நாளைக்கு போகலாமா? நாளைக்கு செவ்வாய்க்கிழமை இல்லம்மா, நாளைக்கு போக வேண்டாம். புதன்கிழமை வேணா போகலாம். புதன்கிழமை நல்ல கிழமை தானே? சரி தே. சரி, நீ துணியெல்லாம் எடுத்துட்டு வந்து படு. ரொம்ப நேரம் வெளியே நிற்காத, பனிமூட்டமா இருக்கு. சரி தே. சரி, நான் மாத்திரையை போட்டதான் எனக்கு கண்ணை கறக்கிட்டே வருவி. நான் போய் படுத்துக்கேன். சரிதா, நீங்க போய் படுத்துக்கோங்க. எம்மா, எனக்கு இப்பந்தான் நிம்மதியா இருக்கு. வீட்டுக்கு வந்த பிள்ளை கண் கலங்குனா வீடே நாசமா போயிடும். அது என்னமோ 100க்கு 100 உண்மைதான். அதனால வீட்டுக்கு வரக்கூடிய பிள்ளையை நம்ம கஷ்டப்படுத்தவே கூடாது. இப்ப வேற நான் அவளை கஷ்டப்படுத்தினதே இல்லை. இன்னைக்கு அவளை கஷ்டப்படுத்தினதோடி எனக்கு உறக்கவும் போச்சு, எல்லாம் போச்சு. எம்மா, இன்னைக்கு என்னெல்லாம் பேச போறாங்களோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, எங்க அத்தைக்கும் கொஞ்சம் நல்ல மனசு இருக்கு. என்னதான் இந்த வீடே பெரியவங்க கண்ட்ரோல்ல போனாலும் எல்லாருக்கும் நல்ல மனசுதான். சரி, நம்ம துணி எடுத்துட்டு உள்ள போலாம்.